நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா மீனாட்சி கிளம்புறாளப்பா. அப்படியா? என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க தானே மாமா இருந்தாகணும். காஃபி போட்டு தரவா? இல்ல மாமா வேணாம். ஏன்பா ஏற்கனவே நம்ம போட்ட சாப்பாடை சாப்பிட்டு மீனாட்சி மிரண்டு போயிருக்கு. இதுல காஃபின்னு சொல்லி வேற கலவரப்படுத்துற. என்னம்மா சமையல் சரியா இல்லையா? அதெல்லாம் இல்ல மாமா, இவன் சும்மா சொல்றான். இல்ல இவர் சும்மா சொல்றாரு. சின்ன பையன், அவனுக்கு என்னம்மா மரியாதை? நீ அவன் இவனே கூப்பிடலாம். என்ன இப்பயே சொல்லி கொடுக்குறியா? ஒரு மூடு வந்தா அவன் என்னையே வாடா போடான்னு கூப்பிடுவான். நீ அவன் இவன் பேசுறதுல தப்பு இல்லம்மா, கூப்பிடு. எவ்வளவு மூடு வந்தா அப்படிதான் வாடா போடான்னு தான் பேசுறா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? ரொம்ப மரியாதையான குடும்பம் நம்ம எல்லாரும். இதுல என்ன மாமா, அன்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா மரியாதையெல்லாம் அப்புறம் தான். நீங்க தான் மாமா பெஸ்ட். உங்களை பார்த்து நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏமா? எந்த பிரச்சனையும் நீங்க தலைக்கு ஏத்திக்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஜாலியா அசால்ட்டா டீல் பண்றீங்க. நீங்களும் சரவணனும் பேசிக்கிறத பாக்குறப்ப ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி மாமா உங்களால எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். இதுதாம்மா என்னுடைய பாலிசி. உங்க அப்பா கூட சூப்பரான ஆளுமா, நம்மள மாதிரி காமெடி பண்றது இல்ல, கவுண்டர் அடிக்கிறது இல்ல. ஆனா உனக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு அவர் யோசிக்கிறதே இல்லம்மா. ஆமா மாமா, நான் சொல்லி இது வரைக்கும் அவர் எதையுமே வேணான்னு சொன்னதில்ல. நானாவது சிட்டில வளர்ந்தவம்மா, மாடர்னா இருக்க. அந்த ஊர்ல இருந்துகிட்டு உங்க அப்பா மாடர்னா இருக்காரு பாரு, பெரிய விஷயம். லேட் ஆகுது, நான் மீனாட்சியை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேன். சரிப்பா, போலாமா? வரேன் மாமா. மீனாட்சி ஒரு நிமிஷம் இருமா. என்ன தெரியலையே. மீனாட்சி ஒன்னே ஒண்ணு. நீ அவர் வரத்துக்குள்ள ஒன்னே ஒண்ணு புடு. அவர் வரத்துக்குள்ள இந்தம்மா வாங்கிக்க. விடியுமா? எதுக்கு மாமா இதெல்லாம்? இது என் அம்மாவுடைய செயின்மா. டிசைன் பழசா இருக்கிறதுனால உங்க அத்தை போட மாட்டேன்னுட்டா. சௌந்தர்யாவும் அவளுக்கு வேண்டான்னுட்டா. இதை அழிச்சு புதுசு பண்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதான் அப்படியே வச்சிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு தர. இந்த சென்டிமெண்ட் உனக்கு புரியும். இப்ப எதுக்கு மாமா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேனே. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற, உனக்கு நான் ஏதாவது தரணும். இதை விட பொருத்தமா வேற ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. எங்க அப்பா பாக்குறது தான் சந்திரபாபு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சவுகார் ஜானிகே இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு செகண்ட்ல உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். மீனாட்சி, ஐயோ என்னம்மா இதெல்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 100 வருஷம் நல்லா இருப்போமா. ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. ஹலோ, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? சென்டிமெண்டா போட்டு தாக்குறீங்க. நீ மட்டும் எங்க அப்பாவை சென்டிமெண்டா தாக்கலையா? ஊருக்கு வந்தவர் வாயோயாம உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. என்னப்பா அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது இருக்கா? பாத்தியம்மா இவன, இன்னைக்கு அவ்வளவுதான். சரி கிளம்புறோம்பா. வாமா வா. டேய், பைக்கில பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா.